ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் பம்பு பற்றி பார்க்க போகிறோம். சின்ன டிப்ஸ் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 5 HP 37 ஸ்டேஜ் பம்பு. நம்ம பம்பு பார்த்தீங்கன்னா பிரித்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஓட்டிட்டாங்க ட்ரை ரனில். அதாவது நார்மல் பட்டன் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி அது வந்து ட்ரை ரனில் ஆஃப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா போர் மோட்டருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரு, டிஜிட்டல் ஸ்டார்டர் வாங்கி மாட்டுங்க. ட்ரை ரன் ஸ்டார்டரு இந்த மாதிரி நார்மல் ஸ்டார்டர் மாட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஓடிச்சுன்னா உருகி பிடிச்சிக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து புது பீஸ் சரிங்களா. இப்படி இருக்கணும், ஆனால் தண்ணியெல்லாம் ஓடணுங்காட்டி உங்களுக்கு வந்து உருகுன மாதிரி இப்படி வந்துருச்சு சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா பம்பு ஃபுல்லாக உடச்சி தான் எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா உருகி பிடிச்சிருச்சு சரிங்களா, பிடிச்சிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பம்புக்கு வேறு மாடலும் போடலாம் சரிங்களா. நம்ம உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுல அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா J8 மாடலு, இது SE5, இது பார்த்தீங்கன்னா R3 மாடலு தெரியுதுங்களா, R3. இது பார்த்தீங்கன்னா KG4 மாடலு, இது பார்த்தீங்கன்னா KG5, இது KG7, இது R5 சரிங்களா. ஒவ்வொரு பேரும் வித்தியாசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா. இது எந்தெந்த மோட்டாருக்கு எத்தனை அடி ஆழத்துக்கு எந்தெந்த மாடல் பம்ப் போடலாங்கிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மேலும் போர்வெல் மோட்டர், சப்மர்சிபிள் பம்பு, வைண்டிங், லேத் ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.